மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டுட்டு முள்ளங்கி சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு சௌச்சவை வந்து குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா எப்போயுமே அதை வந்து சாம்பார் அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ எப்படி வைக்கிறது அப்படின்னா, கடாயில் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சீரகம், மிளகு, வரமிளகா, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாவையோ கூட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு கொஞ்சம் தேங்காய் துருவிட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சௌச்சோ வந்து நம்ம இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். தேங்காவை அரைச்சதுக்கப்புறமா அது கூடவே தக்காளி கொஞ்சம் போட்டு ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் நான் போட்டிருந்தேன். நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் அதிலே தக்காளிலே தண்ணி இருக்கிறதுனால அது பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டோம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல கலந்தரைச்ச மிளகாத்தூள், அது இல்லைன்னா மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் மல்லித்தூள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளே போட்டுடலாம். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா கலந்து அரைச்சி வச்சுருப்பீங்க சில வீட்டில், அந்த மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரம் வந்து இந்த வெங்காயத்தில் நல்லா இறங்கி அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். சௌச்சவை வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு கூட குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சுட்டு கூட இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு 5 to 8 நிமிஷம் வந்துட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு முன்னாடியே எல்லாம் போட்டு அதையும் இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இல்லை கிரேவியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக சௌச்சோவை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். Thanks for watching.